ஓம் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே ஓம் என்று தானே சொல்கிறேன். கேள்வியில் வரும் பொழுது பதில் வரும் பொழுது ஓம் தலையாட்டி கொண்டு உண்மையிலே இந்த ஓம் என்பது ஓம்காரம். ஓம்காரம் என்பது ஓம்காரத்துக்கும் விநாயகருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஓம் என்பதற்கும் ஓம் என்ற எழுத்துக்கும் எங்களுடைய காதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. விளங்குதா? ஓம் என்பது ஒலி. ஓம் அந்த ஒலி எவ்வாறு கேட்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு செவிப்புலன் காதன் மூலமாகத்தான் அந்த ஓம் என்ற ஒலி எங்களுக்கு வருகிறது. அது மட்டும் ஓம்காரம் பிந்து ரூபம். ஓம்காரம் பிந்து ரூபம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம்கார நாதன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஓம் என்பது விநாயக பெருமானுக்கு முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இந்துக்களினுடைய வாழ்க்கையிலே ஓம் என்பது பிரணவ மந்திரமாகவும், அதாவது சுவாமிநாதன் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் அல்லவா? கந்தபுராணத்திலே நீங்கள் பார்த்தீர்களா தெரியும். அவர் செய்த உபதேசம் என்னவென்று சொன்னால் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை தனது தந்தையாருக்கு அங்கே ஆசானாக இருந்து அந்த பிரணவ மந்திரத்தை அவருடைய காதிலே உச்சரித்திருந்தார். அப்படியாக இந்த ஓம் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய இந்து மதத்திலே நிறைய பெருமையும் சேர்க்கக்கூடியது. ஓம் என்பது இறைவனுக்கு எங்களுக்கு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஓம் என்பதை எல்லோருமே பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஓம் என்று சொன்னால் அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதுக்குள் சர்வ வல்லமையும் அடங்கக்கூடியது, இந்த பிரபஞ்சமும் அடங்கக்கூடியது என்று சொல்லுவார்கள்.